வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 26. ஏழ்மையும் மூலதனமும். மூலதனம் வறுமை என்ற இரண்டால் மக்கள் முயற்சி அது தனித்தனியே பிரிவுபட்டு மூலதனம் சேர்த்திடவும் காப்பதற்கும் முனைந்து செயலாற்ற பகை பிரிவு கண்டோம். மூலதனம் பிறர் உழைப்பை வாழ்வை கவ்வும் முறையொழித்து அதனை சமுதாயம் ஏற்று மூலதன யந்திரத்தை உழைப்போர் ஆட்சி முறை மூலம் நிர்வகிக்க வாழ்வு சீராம். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் 2 ஜாதி தான். அவ்வை பாட்டி சொன்னாங்க, 2 ஜாதி என்றால் ஒன்று ஆண் ஜாதி, மற்றது பெண் ஜாதி என்று. ஆனால் இன்றைக்கு நவீன காலத்தில் என்ன சொல்கிறார்கள்? பணக்காரர் ஏழை என்ற 2 ஜாதி தான். அருட்தந்தை சொல்கிறார்கள், மனிதர்களது முயற்சி எப்படி பிரிவுபட்டு நிற்கிறது. ஒரு பக்கம் மூலதனத்தை உரிமையாக கொண்ட செல்வந்தர்கள், இன்னொரு பக்கம் மூலதனமற்ற ஏழ்மையால் வறுமையில் வாடுகின்ற மக்கள். இப்படி 2ஆக பிரிவுபட்டு நிற்கும் பொழுது எப்பொழுதும் ஒரு போட்டி, பகை, வேறுபாட்டு உணர்ச்சி இவைதானே இருக்கிறது. ஏழைகள் எல்லாம் இந்த மூலதனத்தை கைப்பற்றுவதற்காக போராடுகிறார்கள். செல்வந்தர்களோ அதை தாங்களே காத்து கொள்வதற்கு, தங்கள் பிடியிலேயே வைத்து கொள்வதற்கு முனைந்து செயலாற்றுகிறார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் மூலதனம் என்கிற பெயரால் மக்களது உழைப்பை சுரண்டுகின்ற, அவர்கள் வாழ்வை பாதிக்கின்ற அந்த முறையை ஒழித்து மூலதனத்தை சமுதாய பொதுவாக்கி மூலதன எந்திரத்தை உழைப்போர் ஆட்சி முறை மூலம் நிர்வகிக்க வேண்டும் என்கிறார் அருட்தந்தை. ஏனெனில் உழைப்பவர்க்கே உலகம் சொந்தம் என்ற ஒரு அடிப்படையில் மூலதனம் இல்லாத காரணத்தால் உழைப்பாளர்கள் இன்று நசிந்து போயிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து இந்த மூலதன எந்திரத்தை உழைப்போர் கையிலேயே தந்து அவர்கள் ஆட்சி முறை மூலம் ஒரு நிர்வாகம் நடத்தும் பொழுது மனித குலத்தின் வாழ்வு சீராக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன்.